அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா நாள், இந்த நாள் என்றைக்குமே நமக்கு ஸ்பெஷல் தான். இந்த ஜும்மா கேட்கவே வேண்டாம். நம்ம எல்லாருமே ஆசையாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த ரமதான் மாதம் வந்துவிட்டது. ரமதான் மாதத்தின் முதல் ஜும்மாவில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நார்மலாக ஜும்மாவில் நிறைய துவாக்கள் ஓதுவோம், திக்ருகள் எடுப்போம், தௌபா செய்வோம். இது பொதுவான ஜும்மா நாட்களில். இந்த ஜும்மா அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேளுங்க. பொதுவாக சாதாரண நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கும் ஜும்மா நாளில் நாம் செய்யக்கூடிய அமலுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்குது. நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஜும்மா அன்னைக்கு செய்யக்கூடிய அமலுக்கு. இப்போது ரமதான் மாதத்தில் கேட்கவே வேண்டாம். மற்ற மாதங்களில் நீங்கள் என்ன அமல்கள் செஞ்சாலும் உங்களுக்கு என்ன கூலிகள் கிடைக்குதோ அதை விட பல மடங்கு நமக்கு கவுண்ட்டு பண்ணவே தெரியாது. கவுண்ட்லெஸ்ஸாக எவ்வளோ வேணாலும் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் நிர்ணயித்து வச்சுட்டான். ஏன்னா நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலிகளை நானே கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த நோன்பு வச்சுட்டு நாம் செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அவன் கூலிகளை கொடுப்பான். ஆனால் அதிகமான கூலிகளை கொடுப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்லா அதிக அமல்கள் எவ்வளவோ செய்ய முடியுமோ அவ்வளோ அமல்களை செஞ்சுக்கிங்க. இதன் மூலமாக ஒரே ஒரு நாளில் இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த ஒரு நாளில் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஏன்னா ஜும்மா ஒரு பக்கம், ரமதான் ஒரு பக்கம் சொல்லிட்டு 2 எக்ஸ்ட்ரா நன்மைகள் நமக்கு இருக்குது. இன்னைக்கு ஓதுறா மாதிரி ஒரு 2 செலவாத்தை நான் சொல்கிறேன். ஜும்மா அன்னைக்கு நம்ம அதிகமாக ஓத வேண்டிய துவாக்களில் செலவாத்தும் ஒன்று. செலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 செலவாத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன். அந்த 2 செலவாத்தை ஓதி இன்னைக்கு நீங்கள் துவா செஞ்சாலே போதும். ஏராளமான ரஹமத்துக்கள், பரக்கத்துக்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு வரும். அவ்வளவு சிறப்பான செலவாத்துக்கள் இந்த 2மே. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், தங்கள் மீது நாங்கள் செலவாத் சொல்வது என்றால் எந்த செலவாத்தை சொல்வது சிறப்பு, எதை சொல்லலாம் அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 செலவாத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அது எல்லாமே சஹீஹான அறிவிப்புகளில் வந்த செலவாத். அதில் இருக்கிற ஒரு செலவாத்தை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த செலவாத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொழுகையின் அத்தியாத் இருப்பில் ஓதுவோம் பார்த்தீங்களா, தருதை இப்ராஹிம், அந்த செலவாத் தான். முதல்ல அந்த செலவாத்தை நான் ஓதி காமிக்கிறேன், பிறகு 2வது செலவாத்தை ஓதுறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்போ ஓதுன செலவாத்து கண்டிப்பாக எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச செலவாத் தான். நீங்கள் எத்தனை செலவாத்தை எடுத்து ஓதுனாலும் சரி இந்த செலவாத்திற்கு ஈடு இணை ஆகாது. ஏன்னா நபி அவர்கள் கற்றுத்தந்த செலவாத் இது, சிறப்பான செலவாத். அடுத்து 2வது செலவாத். இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஏன்னா குறைஞ்ச நொடியில் கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய செலவாத் இது. அந்த செலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ ஸல்லி அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இந்த ஒரு செலவாத்தில் நம்ம என்ன கேட்குறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அல்லாஹ்வின் இறை தூதர் மற்றும் அவனுடைய அடிமை. அவருக்காக நம்ம துவா செய்கிறோம். அதோடு நிறுத்திக்கல, கூட எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறோம்? மோமின்கள், யாரெல்லாம் மோமினான ஆண் பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காகவும் நம்ம துவா செய்கிறோம். யாரெல்லாம் முஸ்லீம் இருக்கிறாங்களோ முஸ்லீமான ஆண் மற்றும் பெண், மூமினான ஆண் மற்றும் பெண், இவர்கள் எல்லாருக்காகவும் நாம் துவா செய்கிறோம். இவர்கள் எல்லார் மீதும் யா அல்லாஹ் நீ அருள் புரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரின்னு சொல்லிட்டு நாம் துவா செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரே ஒரு முறை செலவாத் சொன்னால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிவான். நம்முடைய 10 தவறுகளை மன்னிக்கின்றான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். இது ஒரு முறை சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. இந்த துவாவில் அடுத்து நம்ம என்ன கேட்குறோம்? மூமினான ஆண் மற்றும் பெண், முஸ்லீமான ஆண் மற்றும் பெண், இவர்கள் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். இப்போ பொதுவாக ஒரு ஆளுக்காக நீங்கள் துவா செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு ஆண் இருக்காங்க, இல்லை ஒரு பெண் இருக்காங்க. ஒரு ஆளுக்காக நீங்கள் துவா செய்கிறீங்கன்னா ஒரு நன்மை அல்லாஹ் நம்முடைய கணக்கில் எழுதுவான். ஒரு 2 பேருக்காக துவா செஞ்சால் 2 நன்மை.
இப்போது பொதுவாக நம்ம இந்த துவாவில் கேட்குறோம், மோமினான ஆண் பெண், முஸ்லீமான ஆண் பெண் சொல்லிட்டு. அப்போ எல்லாருமே அடங்கும். இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம கேட்டோம். நான் குறைந்த பட்சம் சொல்கிறேன், 1,00,00,000 முஸ்லீமான ஆண் மற்றும் பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. அப்போது இந்த துவா கேட்ட உடனே 1,00,00,000 நன்மைகளை அல்லாஹ் நம்முடைய பேரில் எழுதுவான். 1,00,00,000 இது குறைந்தபட்சம். கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அது ஒரு பட்சம். நான் சொல்கிறேன், கம்மியாகவே எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஒரு துவாவை சொல்வதால், சின்ன ஒரு துவா தான் எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குது பாருங்கள். ஒரு பக்கம் அல்லாஹ் நமக்கு 10 முறை அருள் புரிஞ்சிட்டான், ஏன்னா நபியவர்கள் மீது நம்ம செலவாத் சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் மற்றவர்களுக்காக துவா கேட்டதால் கோடிக்கணக்கு, அதை விட அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இது நார்மலான நாட்கள் நம்ம செஞ்சாலே இவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான நன்மைகள் கிடைக்க பெறுகின்ற இந்த ரமதான் மாதத்தில் இந்த ஒரு செலவாத்தை எடுத்து ஓதுறோம். அப்போது இந்த ஒரு நொடியில் எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு 2 துவாவையும் ஒரு முறை தான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு முறை சொன்னாலே கோடிக்கும் மேல் நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய கணக்கில் அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க இது. சில துவாக்கள், சில திக்ருகள் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அதை ஓதுனா உடனடியாக கோடிக்கணக்கான நன்மைகள், லட்சக்கணக்கான நன்மைகள் நம்முடைய கணக்கில் வரா மாதிரி இருக்கும். அது போன்ற திக்ருகளை, துவாக்களை இந்த மாதத்தில் தேர்ந்தெடுத்து ஓதுங்க. இன்ஷால்லா இது போன்ற சிறப்பான துவாக்களில் இனி வரும் நாட்களை நான் போட்டுட்டு வரேன். இன்னைக்கு இந்த ஒரு 2 செலவாத்தை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஜும்மாக்கு அசருக்கு பிறகு சிறப்பான நேரம் இருக்குது. இன்னொரு பக்கம் எனது இஃப்தார் நேரம் இருக்குது. 2 சிறப்பான நேரங்கள் நமக்கு ஒரு நாளில் கிடைக்குது. கண்டிப்பாக நம்ம கேட்குற துவாக்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். நம்பிக்கையுடன் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய தீராத கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான் இன்று ஒரு நாளில் இன்ஷா அல்லாஹ். நேற்று நான் போட்டேன் பார்த்தீங்களா 5 திக்ருகள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தகுஃபிருல்லா. அந்த திக்ருகளையும் 100 முறை சொல்லிட்டு ஓதிட்டு கூட இந்த ஒரு 2 செலவாத்துக்களையும் ஓதிக்கிங்க. செலவாத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம், எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். எத்தனை முறை நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிட்டு பிறகு துவா செய்யுங்க. இந்த திக்ருகள், செலவாத் ஓதி துவா செஞ்சுட்டு பிறகு நோன்பு திறக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி டைமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிங்க. இன்ஷால்லா உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நீங்கள் கேட்ட ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாளோடு, இந்த மாதத்தோடு நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.